வைகாசி விசாகத்தின் ஆன்மீக சிறப்புகள். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் புனிதமான வைகாசி விசாகம் பற்றி பேசப் போகிறோம். முருகப்பெருமானின் அவதார நாளாக கருதப்படும் இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை இந்த காணொளியில் காணலாம். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. அதனால் இந்த நாள் முருக பக்தர்களுக்கு புனிதமான நாளாகும். வைகாசி பெயரில் காசி இருக்கிறது என்பதால் இந்த மாதத்தில் தீர்த்த ஸ்நானம் புனிதமாக கருதப்படுகிறது. கங்கை சென்றால் சரி, இல்லையெனில் அருகில் உள்ள தீர்த்தங்களில் நீராடலாம். வைகாசி மாதத்தில் வள்ளலார் வடலூரில் சத்தியஞான சபையை தொடங்கினார். இது ஆன்மீக வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாகும். வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு 108 பத்மராக மாலை சூட்டி எள் சாதம் நைவேத்தியம் செய்யும் வழிபாடு பாவங்களை களைக்கும் என நம்பப்படுகிறது. வைகாசி விசாகம் அன்று திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை உள்ளிட்ட பல முருகன் கோவில்களில் 10 நாள் விழா நடைபெறுகிறது. இஷ்வாகு வம்ச நட்சத்திரமான விசாகத்தில் ராமர் ராவணர் யுத்தம் நடந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. சிம்ஹாச்சல நரசிம்மர் கோவிலில் சந்தன பூச்சி களைந்து இயற்கை விக்கிரகம் தரிசனம் செய்யப்படுகிறது. மணிமேகலையால் அமுத சுரபி எடுத்துக்கொண்ட வரலாறும் இந்த நாளுடன் தொடர்புடையது. திருமழபாடியில் சிவபெருமான் திருநடனம் புரிந்த தினமும் இது. அர்ஜுனனுக்கு பசுபதாஸ்திரம் வழங்கப்பட்டதும் இந்த நாளில்தான். திருப்போரூரில் சிதம்பர சுவாமிகள் சித்தியடைந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. கன்னியாகுமரி அம்மன் ஆராட்டு விழா, ராதாகிருஷ்ணன் பான்கா விழா, காஞ்சி கருட சேவை உள்ளிட்ட விழாக்களும் வைகாசி விசாகத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த ஆண்டு வைகாசி விசாகத்தை பக்தியோடு கொண்டாடுவோம். உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம், அமைதி, அருள் பொங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.